சொல்லு. என்னை எதுக்கு சீக்கிரமா வர சொன்ன? இந்த வீடியோ ரிவ்யூ பண்ணலாம். டேய் என்னடா எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சுக்கு என்ன கூப்பிடாத எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒண்ணு இவனுங்க 10 ஓவருக்குள்ள மேட்சை முடிச்சிருவானுங்க. இல்ல ஆடாமே மேட்சை முடிச்சிருவானுங்க. இதே வேலை. இன்னைக்கு மழை வேற பெஞ்சிச்சு. நான் அப்படியே டீயை குடிச்சோமா ஒரு படத்தை பார்த்தோமா பக்கமா படுத்து தூங்கணுமா தானே இருந்திருப்பேன். குவாலிஃபை ஆகிட்டாங்கண்ணா, அதை பற்றி பேசலாம் தான். ஓகே, நான் ஆல்ரெடி தான் சொல்லியிருந்தேன்ப்பா எஸ்ஆர்ஹெச் தான் குவாலிஃபை ஆகிடுன்னு சொல்லியிருந்தேன்லப்பா. அதான் எடுத்து வச்சிருக்காங்களா காவியாங்க 80 பவுன் 70 பவுன் 60 பவுன். அப்புறம் ஆர்சிபி நிலைமை. டேய் இடத்த மாத்தினா மட்டும் ஆர்சிபி ஜெயிச்சிருமாடா. நான் எப்பயுமே அங்கே உட்காருவேன் இங்கே உட்காருவான். பட் ஸ்டில் இன்னைக்கு நாங்கள் மாறி மாறி உட்காந்துருக்கோம். எப்படிடா இன்னமும் நம்பிக்கை இருக்காடா உங்களுக்குலாம்? வர்ண பகவான் இன்னைக்கு எப்படி ஒரு வேலை பார்த்தாரோ அதே மாதிரி 18ஆம் தேதி சூப்பரா ஒரு வேலை பார்ப்பாரு. ஈஸியா சென்னை சூப்பர் கிங் உள்ள வந்துருவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை வந்துட்டு இருக்கான். அந்த கணக்குப்படி பார்த்தா சனிக்கிழமை மழை வரும் 18ஆம் தேதி. இன்னைக்கு சென்னையில வந்து ஆரஞ்சு அலர்ட்டாமே. ஆரஞ்சு அலர்ட். அதே மாதிரி 18ஆம் தேதி பெங்களூருக்கு ஆரஞ்சு அலர்ட்டாம். அவ்வளவுதான். நீங்க ஆரஞ்சு மேட்ச் எடுக்கிற இடத்துல கண்டிப்பா மழை பெய்யும். ஆரஞ்சு அலர்ட் கிடையாது. அது காலைல 12 மணிக்கு தான் ஆரஞ்சு அலர்ட். கரெக்டா 7 மணிக்கு அது ரெட் அலர்ட் தான். போட்டு போல போக போகுது. கன்ஃபார்ம் எல்லோ அலர்ட். எல்லோ அலர்ட். ரெட் அலர்ட்னு சொன்னா அது ஆர்சிபி பக்கம் போயிடும். ஆமாண்டா, ஆர்சிபிக்கு டேஞ்சர் சொல்றேன். எல்லோ அலர்ட்லாம் எங்கடா இருக்கு? நாமளா சொல்லுவோம் எல்லோ அலர்ட்னா சிஎஸ்கேவோட அலர்ட். சிஎஸ்கேவோட அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தோத்துதா தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கே வண்டாவளமோ. சரி ஓகே. இப்போ சிஎஸ்கே டாப் 2 போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்கு. அதை சொல்லு. உண்மையான விஷயம் தான். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்ஆர் இருப்பாங்க, கொல்கட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஆர்ஆர் வந்து வழக்கம் போல தம்பி டீம் வந்து எப்பவுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான், அதுக்கப்புறம் கிடையாது. அது ஒரு விஷயம். இன்னைக்கு நடந்த ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல வந்து ஜிடி ஜெயிச்சிருந்தாங்கன்னா செம்மையா இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு தான் மேட்ச் நடக்கல இல்லையா? ஸோ பாயிண்ட் ஒன்று கொடுத்து விட்டு மேலே அனுப்பிச்சு விட்டதால இவங்க வந்துட்டாங்க. மேபி அடுத்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் தோத்துட்டாங்கன்னா சென்னை சூப்பர் கிங் ஜெயிச்சாங்கன்னா ரன் ரேட் அடிப்படையிலையும் பாயிண்ட்ஸ் அடிப்படையிலையும் மேலே வந்துருவாங்கன்றது தான் முக்கியமான தகவல். இன்னொரு விஷயம் இருக்கு, ஆர்ஆரும் தோக்கணும். அதுக்கு கேட்க என்னடா அடிச்சனா வச்சுக்க. ஆர்ஆர் தோத்துறது அது கன்ஃபார்மான விஷயம். எஸ்ஆர்ஹெச் தோக்குமா அதை மட்டும் சொல்லு. எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் கிங்ஸ் கூட. பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து தவான் இல்ல, ரபாடா இல்ல, பேஸ்டோ இல்ல, லிவிங்ஸ்டன் இல்ல, வேற யாரும் இல்ல. டேய் சாம் கரன் இல்ல. பரவாயில்லடா, யாருமே இல்ல. பிரித்திஷ் தான் இருக்காங்கடா. ஜெயிச்சிருவாங்க அவங்களுக்காகவே ஆடியன்ஸ். சரி, எனக்கு இப்ப பஞ்சாப் கிங்ஸ் யார் கேப்டன் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி. எனக்கு வந்து இப்ப யார் பண்ணுவாங்க அதான் எனக்கு தெரியலடா. ஹர்ஷல் பட்டேல் கொடுக்கலாமா? ஹர்ஷல் பட்டேலா பர்பிள் கேப்பை கொடுத்ததோட நிப்பாட்டு போவான். எதுக்கு? சிம்ரன் சிங் மேபி யார் பண்ணுவான் எனக்கு டவுட்டா இருக்கு. ரூசோ. சரி விடுங்க, யார் அப்பாயின்ட் பண்றாங்களோ பண்ணிட்டு போட்டோம். டேய் நிதிஷ், ஃபேர்வெல் மேட்ச் தான்டா. 11 பேருமே கேப்டனா பண்ணிக்க சொல்லிடுறா. ஒன்றும் பிரச்சனை இல்லடா. இம்பாக்ட் பிளேயர் அவனையும் சேர்த்து போட்டுக்கடா. என்னடா அவனுக்கு வேணும்? ஈஸியா எஸ்ஆர்ஹெச் ஒரு பாயிண்ட் எடுக்க போறாங்க. சரி சும்மாவே போட்டு அடிக்கிறானுங்க. ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ். ஷோ இன்னைக்கு சூப்பரான ஒரு மேட்ச் பார்க்கறதுக்கு எல்லாம் காத்துட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாருடைய ஒரு ஆசையாகவும் இருந்துச்சு இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் தோத்துருவாங்களா, மேபி வந்து ஆர்சிபியும் சிஎஸ்கியும் எகைன் வந்து பிளே ஆஃப்ல நிற்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆசைகள் ஒரு சில பேருக்கு இருந்துச்சு. உனக்கு இருந்துச்சு நடிக்க. ஆமா, நான் தம்ப்நெயில்ல அப்படிதான் போட்டு அப்லோட் பண்ணிட்டு வந்தேன் இப்ப வீடியோவை. ஆனா 2 அணிகளுக்கும் வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு. ஆனா வர்ண பகவான் வந்து 18ஆம் தேதி ஆர்சிபி தோக்க போறது தெரிஞ்சு இன்னைக்கே கண் கலங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் சேஃபா இட்டு வந்து மேல சேர்த்துட்டாங்க. ஸோ அதனால இவங்க இதுக்கப்புறம் எலிமினேட் ஆக வாய்ப்பே கிடையாது. இவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. அதான் உண்மையான ஜிடிக்கு செம்ம லக்கு இருக்குண்ணே. அவங்க மழை வர வைக்கணும்னா அவங்களை கூட்டு வந்துடலாம் போல. உண்மையாவே அதுமே உண்மைதானே தம்பி. அதாவது மொத்தமா அவங்க வந்து 12 மேட்ச் தான் ஆடிருக்காங்க. 2 மேட்ச் ஆடவே இல்லை. 2 மேட்சும் மழையால தான் பிரச்சனை. லாஸ்ட் இயர் ஃபைனல்லி கூட மழை தான். ஜிடி பிளேயர்ஸ் எல்லாருமே அரிசி சாப்பிடணும்னு நினைக்கிறேன்டா. அரிசியா? ஆமா, அப்பெல்லாம் சொல்லுவாங்க 90s கிட்ட தான் அவன் தெரிஞ்சிருக்கும். அரிசி சாப்பிட்டா நிறைய மழை வரும்னு சொல்லுவாங்க. இவனுங்கெல்லாம் அதே வேலையை சுத்துவானுன்னு நினைக்கிறேன். நார்த் சைடுலாம் அரிசியே கம்மி தானே, கோதுமை தான். இங்க இருந்து கொடுத்து விட பரவாயில்ல. சரி, சும்மா ஒரு ஏதாவது ஒன்று சொன்னா ஆராயலாம் கூட நிதிஷ். சரி ஓகே பேசு நிதிஷ். நீனு நான் வருத்தமா இருக்கு நிதிஷ். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 3வது டீமா ஐபிஎல் 2024 பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆல்ரெடி கேகேஆர் ஆர்ஆர் வந்து கெத்தா மேல போய் உட்காந்துருக்காங்க. 3வது டீமா கேகேஆர் கெத்தா உட்காந்துருக்காங்க, ஆர்ஆர் வெத்தா போய் உட்காந்துருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் மாசா போய் உட்காந்துருக்காங்க. இப்ப அடுத்தது 4வது சிஎஸ்கே வரப்போகுது. அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான். இந்த விட்டுட்டு நீ ஆர்சிபி ஈசாலா கப் நமது இப்போ அப்படிலாம் வரக்கூடாது. இப்ப பேசலாம் நிறைய இருந்துச்சு. இப்படி வீடியோ முடிச்சுட்டா இப்ப என்னத்த பேசுறதுக்கு அப்புறம் சொல்லு. சரி, நான் பேசுறேன். சிஎஸ்கே வெஸ் ஆர்சிபி வந்து கடைசி ஒரு வாரத்துல வந்து நிறைய பேசியிருக்காங்க இந்தியா லெவல்ல. சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபியை பத்தி தான் நிறைய பேசியிருக்காங்க. அதுலயும் மெஜாரிட்டி 60% வந்து சிஎஸ்கே ஃபேவர் ஆகும், 30% ஆர்சிபியை பத்தி தான் அதிகமா பேசியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லா ஒரே ரெட்டா தான் இருக்கு.
அந்த போட்டோ நான் என்ன ஸ்கிரீன்ல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாப்பா, நான் பார்த்தப்பா, நானும் பார்த்தேன். நிறைய ஆர்சிபி பத்தி பேசியிருக்காங்க. என்ன பேசியிருப்பாங்க? குவாலிஃபை ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்களா, இல்ல சிஎஸ்கே கிட்ட திரும்பவும் அடி வாங்கி வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்களா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பெருசா பேசப்பட்டுட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குண்ணே, விராட் கோலி அண்ட் எம்எஸ் தோனியோட ஸ்டாட் வந்து ரீசெண்டா பெருசா பரவிட்டு இருக்கு. என்ன ஸ்டாட்னு பாத்தீங்கன்னா, சின்னசாமி ஸ்டேடியம்ல ஐபிஎல்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், விராட் கோலி அகைன்ஸ்ட் சிஎஸ்கே, தோனிக்கு அகைன்ஸ்ட் வந்து ஆர்சிபி. தோனியோட ரெக்கார்ட் செம்மையா இருக்கு. இந்த ஐபிஎல்லையுமே ஒரு ரெக்கார்ட் செம்மையாக தான் இருக்குது. அந்த மனுஷன் இறங்கி பொழந்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு மேட்ச் ரன் அவுட் ஆனார், ஒரு மேட்ச் வந்து போல்ட் ஆனார், அது மட்டும்தான். மற்றபடி இந்த பெஸ்ட் ஃபினிஷராக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காரு. தோனி சின்னசாமி ஸ்டேடியம் பெரிய கனெக்ட் இருக்குது. ஸோ தோனியோட ரெக்கார்டு வந்து அங்கே ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த பக்கம் வருவோமே, எஸ்ஆர்ஹெச் பக்கம் வருவோமே, ஒரு 3 சீசனாக எஸ்ஆர்ஹெச் எங்கடா அப்படின்ற மாதிரி கேள்விக்குறி இருந்துச்சு. பிளே ஆஃப்குள்ளே இல்லை, ஆனால் வந்து மேட்ச்குள்ளே இருப்பாங்க. அந்த 14 மேட்ச் ஆடிட்டு அவங்ககிட்ட போயிட்டு இருப்பாங்க. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். 21, 23 டேபிள் கடைசியில் முடிச்சிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தலைவர் ரஜினிகாந்த் எல்லாம் சொன்னாரு, காவியா மூஞ்ச பார்க்க முடியல. அந்த ஒத்த வார்த்தை இன்னைக்கு வந்து நின்று பேசுதுன்னா, எனக்கு தலைவா என்னை பார்த்து சிட்டு நீ ஃபியூச்சரில் பெரிய ஸ்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக போகும் தலைவா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரோ அது பலிக்குது. அதான் தலைவர் தானே. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. இதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச்ல இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தே கிடையாது, இது வரைக்கும் பார்த்து கிடையாது வச்சுக்கேன். ஆனால் இப்போ வந்து இந்த சீசனில் இவங்களா புயல் மாரி ஆடிட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த 2018 ஒரு மாதிரி அடிச்சு தள்ளிட்டு வருவாங்கல்ல ஒரு எஸ்ஆர்ஹெச். ஆமா, அந்த எஸ்ஆர்ஹெச் திரும்ப. ஆனா அதே எஸ்ஆர்ஹெச் ஃபைனல்ல வச்சு நம்ம சம்பவம் பண்ணுவோம், அதை மறந்துடாத. அதுதான் சொல்ல வந்தேன், திரும்ப ரிப்பீட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே ரிப்பீட் ஆனா நல்லா இருக்கும்ன்ற. அதுக்கு வாட்சன் வேணுமே, பிரச்சனை இல்ல, போயிடலாம். சூப்பர். சோ அதே மாதிரி ரிப்பீட் ஆனா நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ். அவங்க ஃபைனல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அமோகமா இருக்கு. கண்டிப்பா. அண்ட் கம்மின்ஸோட கேப்டன்சி, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் கேப்டனா வந்தாரு, தூக்கிட்டாரு. வேர்ல்டு கப் ஃபர்ஸ்ட் கேப்டன் தூக்கிட்டாரு. ஆனா அப்படியே பார்த்தா T20ல அவரை தூக்கிட்டாங்க. பார்த்தா மார்ஷை போட்டு வச்சுக்கிட்டே என்னடா லாஜிக்கே இல்லையடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து எஸ்ஆர்ஹெச்ல ஒரு சூப்பரான கேப்டனா இருக்காரு. கண்டிப்பா இது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ நாங்க கூடிய சீக்கிரம் போடுறோம். இந்த ஐபிஎல் 2024 யார் பெஸ்ட் கேப்டனா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா, யார் பெஸ்ட் ஓப்பனரா இருந்திருக்கா, யார் பெஸ்ட் ஃபினிஷரா பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்க போது டெஃபினட்டா அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உண்மையான விஷயம் தான், கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் பண்ணக்கூடிய ஒரு கேப்டனா தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனால் எந்த நம்பிக்கையில் தான் மார்ஷை போட்டான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டெல்லியிலே அவர் எடுக்க மாட்டேன்றாங்க. இல்லை, அவர் இன்ஜுரி காரணமா இப்போதைக்கு ஊருக்கு போயிட்டாரு. இருந்திருந்தா கண்டிப்பா டெல்லி எடுத்திருப்பாங்க. ஓகே மக்களே, இன்னைக்கு மழை காரணமாக மேட்ச் ரத்து செய்யப்பட்டாலும் புள்ளி பட்டியலில் சேஃபாக சென்ற எஸ்ஆர்ஹெச் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு பிளே ஆஃப் மேட்சுக்கு எல்லாருமே காத்துக்கிட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி யாரும் மறக்காம எல்லாரும் டீம் உட்காந்து சென்னை வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் பாருங்க. உங்க சப்போர்ட்டை யாரு கொடுக்கணுமோ அள்ளி கொடுங்க. அதுக்கு மேட்ச் நடக்கணும். மழை பேர் கன்ஃபார்ம் பண்ணிடா நீ? நான் கன்ஃபார்ம். ஓகே, அப்ப கூட எடுத்துட்டு போவோம். நானும் கன்ஃபார்ம் டிக்கெட்லாம் வாங்க மாட்டேன், காசு செலவாகுது. வேற ஒரு வீடியோ உங்களை வந்து பார்க்குறோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் சிட்டி அண்ட் நிதேஷ்.